வெற்றி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இப்போ இருக்கிறது கிளாம்பாக்கம் பூங்கா. பிரம்மாண்டமான முறையில் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் திறக்கப்பட்டிருக்கிற பூங்கா, அதாவது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்கு பக்கத்தில். போன முறை வீடியோ போடும்போதே நான் சொல்லியிருந்தேன் இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆச்சு, இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப, இந்த இடம் எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்களேன். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு ரெயின்போ பிரிட்ஜ்னு வச்சிருக்கிறாங்க. நிறைய கலர் இருக்கு. வானவில் நடைபாதை வானவில் நடைபாதை அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா 2 பக்கமும் இந்த வாட்டர் ஃபவுண்டன் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் எப்போ ஆன் பண்ணி எப்போ ஷோ காட்டுவாங்கன்னு தெரியல. அதே மாதிரி உள்ள அங்கே ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு. இது போக டான்சிங் வாட்டர் ஃபவுண்டன் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மரப்பாலம்னு ஒரு 2 இடத்துல வச்சிருக்கிறாங்க. நிறைய இருக்குது இந்த மாதிரி இங்கே பார்க்க வேண்டிய இடம். அதே மாதிரி அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கான எல்லா விஷயங்களும் அங்கே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஓ, சரி. செஸ் போர்டு கூட பெருசா வச்சிருக்கிறாங்க. எல்லாமே மார்பிளான்னு தெரியல, கிரானைட்டான்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கு. ஒவ்வொன்றும் வெயிட்டா இருக்கு. உங்களால முடிஞ்சா நீங்க விளையாடிக்கோங்க. கும்பகர்ண மாதிரி இருந்தா தான் முடியும் போல. இது ராஜாவா, அது ராணியா, இது பிஷப்பு, இது ஹார்ஸ். குதிரைக்கு மூக்கு இப்படியா இருக்கும். நல்லா இருக்கு. இதுதான் வரவேற்பு வளையம். உள்ள வரும்பொழுதே ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ரொம்பவும் அழகாக ஷோவாக இருக்குது. இரவு நேரங்களில், அதாவது மாலை வேலைகளில் வந்தீங்கன்னா இந்த லைட் செட்டிங் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வாட்டர் ஃபவுண்டைன் எல்லாம் ஈவினிங் டைமில் தான் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க, பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. காலையில் 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனுமதி இலவசம் தான். பார்க்கிங் கூட இன்னும் சார்ஜ் பண்ணலை. சனி ஞாயிறு ஃபுல்லாகுது அப்படிங்கிறாங்க. லோக்கல் இருக்கிறவங்க வர்றாங்க. மற்ற நேரங்களில் வேற வெளியூர்ல இருக்கிறவங்க தாராளமாக வரலாம். நன்றி.